ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் விளாக்ல ஒரு காம்போ சமையல் பார்க்கலாம் வாங்க. பச்சை சுண்டைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். வாழைத்தண்டு கூட்டும் வாழைப்பூ பொரியலும் பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய் போட்டு குழம்பு வைக்கிறத நான் காட்டுறேன். இந்த பச்சை சுண்டைக்காவை இப்ப இதில் நசுக்கி கழுவிக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பச்சை சுண்டைக்காய் மட்டும்தான் நம்ம நசுக்கி கழுவி நம்ம வதக்க போறோம் குழம்புல. இப்படி லேசா கொஞ்சம் தட்டிக்கங்க, ரொம்ப தட்டாதீங்க. அந்த விதை தான் நம்மளுக்கு நல்லது. இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பச்சை சுண்டைக்காய் நசுக்கி தண்ணியில உடனே போட்டுணும், இல்ல அது கருப்பாயிடும். இப்ப நல்லா இப்படி பிசைஞ்சு கழுவிக்க 2 வாட்டி இது மாதிரி கழுவிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டா அந்த விதைங்களை போச்சுன்னா கசப்பு தன்மை இருக்காது. வேற ஒண்ணும் இல்ல, கசக்காது குழம்பு. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி இந்த மாதிரி பிசைஞ்சு இன்னொரு பவுல்ல போட்டுக்கோங்க. அதுலயும் கழுவி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, அதுக்குள்ளேயே லைட்டா கருப்பாகுது பாருங்க. வாழைத்தண்டும் சுண்டைக்காவும் எப்பயுமே வாழைப்பூ மூணுமே உடனே கட் பண்ணி சமைச்சிடணும். 2வது வாட்டியும் கொஞ்சம் கழுவிக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். நல்ல பெரிய வானொலி வச்சிருக்கேன். 100 எண்ணெய் விடுறேன். இது நல்லெண்ணெய். எப்பயுமே கார குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் விடுவேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வெந்தயம் போடுறேன். கார குழம்புக்கு அது நல்லா இருக்கும். இதை சேர்த்துட்டேன். நல்லா பொரியட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயம் கருவேப்பிலையோட இதுல சேர்த்துக்கிறேன். காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இதுல வதக்கி விடுவோம். அதே 10 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதங்க கூடாது. நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம கலரி விட்டுக்கினே இருந்தா கலர் மாறாது. பாருங்க, இது மாதிரி லைட் பிரவுன் ஆனா போதும், கருப்பு ஆகக்கூடாது. இப்ப தக்காளியை இதுல சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி இதுல சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்குவோம். இதுவும் நல்லா சுருங்குறா போல வதங்கட்டும். கருப்பாவாம பாத்துக்கணும். நம்ம பக்கத்திலேயே இருந்து நல்லா வதங்குது. இதோட சேர்த்து நம்ம இந்த பச்சை சுண்டைக்காவையும் சேர்த்து வதக்கலாம். இது நல்லா வதங்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க, இது போட்டுட்டேன். பச்சை சுண்டைக்காவை நல்லா வதங்கணும். நல்லா வெந்துச்சுன்னா குழஞ்சிடும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். அப்பதான் நல்லா வதங்கும். பாருங்க, சுண்டைக்காய் போட்டு வதக்கணும்னு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. கலரே மாறிடுச்சு பாருங்க. கொய்யா பழ அளவுக்கு புளி தண்ணி நான் கரைச்சி வச்சிருக்கேன், வடிகட்டி வச்சிருக்கேன். இதுல நான் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகா பொடி தான். இது ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். 3, 4, 5 ஸ்பூனு. நல்லா இது கட்டிப்படாம இதை கரைச்சி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச அப்புறம் காரம் கரெக்டா வரும். மூடி வச்சிடலாம். ஆன்ல வச்சுட்டு மூடி வச்சிடுங்க. ஆன்ல வச்சாச்சு, மூடி வச்சிடுறேன். அப்பப்ப 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து கலந்து பார்த்தோம்னா திக்காகும் போது நம்ம எடுத்துக்கலாம். குழம்பு திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. சுண்டைக்காலாம் நதக்கிக்கிட்டு இருக்கு. இது இந்த பதம் போதும். இறக்கிக்கலாம். நம்ம இதை ஒரு பவுல்ல நம்ம எடுத்து ஊத்திக்கலாம். குழம்பு எவ்வளவு நல்லா இருக்கு. இது நல்லா இன்னும் ஆறினோம்னா திக்காவும் பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. ஒரு 100 எண்ணெய் போதும் இந்த கார குழம்புக்கு. நல்லெண்ணெயா இருந்தா ரொம்ப நல்லது. இப்ப இந்த பவுல்ல எடுத்து ஊத்திக்கிறேன். சுண்டைக்காய் குழம்பு, பச்சை சுண்டைக்காய் குழம்பு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாழைத்தண்டு கூட்டு செஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல 1 சொம்பு தண்ணி ஊத்துறேன். இதுல பைத்தம்பருப்பு, ஒரு சின்ன டம்ளர், 1 டம்ளர் பைத்தம்பருப்புலதான் வாழைத்தண்டு கூட்டு பண்ண போறேன். இத நல்லா ஊற வச்சிருக்கேன். பருப்பு கழுவிட்டு ஊற வச்சேன் நானு. இதுல சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டு நான் கட் பண்ணி முதலையே வச்சதால கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதுல நான் சேர்த்துக்கிறேன். மோர் தண்ணியில போடுங்க, கலர் மாறாம இருக்கு. 1 வெங்காயம், சின்ன வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா கீரி கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். மூடி வச்சிருவோம். இது பாருங்க, இப்படி கலந்து விட்டுக்கங்க. இது நல்லா பதமா வேகட்டும். ரொம்ப குழைய வேகாம பாத்துக்கணும். அப்பப்போ இது அப்படியே மூடி வச்சிடறோம் பாருங்க. இது கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, வாழைத்தண்டு கூட்டு நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பாக்கலாம். அது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நான் சிம்ல தான் வச்சேன், ஆன்ல வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும். இது அரை வேக்காடுல இருக்கு. இது உப்பு நான் 1 ஸ்பூனுக்கு போடுறேன். கொஞ்சமா தான் போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப உப்பு பிடிக்காது. அதனால்தான் இப்ப போட்டாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். நான் முதலையே போட்டிருந்தா வெந்திருக்காது. அதனாலதான் இப்ப போட்டேன். இப்ப கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சுக்கலாம். இதுல தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதுல சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட்டுல தேங்காய் போட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இது இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கலரா இருக்கிறதுக்கு 2 மிளகா கிள்ளி போடுறேன். இதை சேர்த்துக்கிறேன் பாருங்க.
கருவேப்பிலை ஏற்கனவே இதுல வேக வச்சுட்டேன். அவள்தான் இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுல்லயே எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு பாத்துட்டேன். வாழைத்தண்டு கூட்டு ஈஸி, எல்லாமே நல்லா செய்யலாம். இப்போ அடுத்ததா வாழைப்பூ பொரியல் பார்க்கலாம். சுண்டைக்காய் கார குழம்புக்கு வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வாழைப்பூ பொரியல் பண்ண கேஸ் ஆன் பண்ணி இந்த வானொலியை வச்சுட்டேன். இதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போடுறேன். இது பொரிஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி போட்டேன். இது நல்லா வதங்கிடுச்சு. வாழைப்பூ போடுறேன். நான் கட் பண்ணி வச்சதால கலர் மாறிடுச்சு. பொரியலுக்கு இந்த பைத்தம்பருப்பு தான் போடுறேன். ரொம்ப நல்லா இருக்கும். வாழைத்தண்டு கூட்டுக்கும் சரி, வாழைப்பூ பொரியலுக்கும் சரி நல்லா இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போடுறேன். இப்ப இதுல உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். எனக்கு அது போதும். 1/2 டம்ளர் தண்ணி தான் விடுறேன். இதை மூடி வச்சிடலாம். சிம்மில வச்சிடலாம். நல்லா பதமா வெந்த அப்புறம் நம்ம எடுத்து பாத்துக்கலாம். வாழைப்பூ பொரியல் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பதமா வெந்திருக்கு. நடுவுல ஒரு வாட்டி கலரிட்டேன். அது வீடியோல நான் காட்டல. அந்த பருப்பும் தான பதத்துக்கு வெந்திருக்கு. இது மேல தேங்காய் பூ போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பூ போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் போட்டோம்னா இவ்வளவு நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த வாழைப்பூ இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். பாருங்க, அடி கூட ஒட்டல. நான் சிம்மிலேயே வச்சு வேக வச்சேன். அப்படியே பளபளன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பருப்பு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வீட்டுல காம்போ லஞ்ச் பண்ணிருக்கோம் பாருங்க. சாதம், சுண்டைக்காய் காரக்குழம்பு, வாழைத்தண்டு கூட்டு, வாழைப்பூ பொரியல், மோர். இப்ப நம்ம சாப்பிடலாமா? சாதம், சுண்டைக்காய் குழம்பு ஊத்துறேன் பாருங்க. வாழைத்தண்டு கூட்டு வச்சிருக்கேன். வாழைப்பூ பொரியல். வத்தலை மறந்துட்டேன், அதனாலதான் அந்த வத்தலையும் இதுல வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்ப நம்ம லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாக்கியலட்சுமி கிச்சன் விலாகுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.